இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. யாரு போட்ட ஒரு நாள் ஹீரோங்க நாங்க தான் கில்லிலாம் ஓடு ரோல்ல இருச்சலாம் ரோல்ல இருக்கு ஓடு போடு தல என்னாச்சு ஏய் தல என்ன தல மனித கடவுள் அஜித் குமார் தல என்ன தல எப்படி நான் உள்ள போய் பாறோம் ஓடிச்சு போய் கடிடுவோம் எல்லா காலி என்னாச்சு உள்ள பாட தெரியும் போட மாட்டேங்க உள்ள போய் பாரு ரிட்டர்ன் போடல ப்ரோ காலி கில்லி அது எல்லா காலி தலை மட்டும்தான் யாருமே கிடையாது. தேட்டரெல்லாம் ஒன்றும் உடைக்கல. படம்லாம் அருமையான படங்க, நல்ல படம். ஒன்ஸ் மோர் போட மாட்டேன்ட்டாங்க. அந்த பத்துக்கு போகிறா எங்கள் பத்துக்கு போட மாட்டேன்ட்டாங்க. தேட்டர் ஆச்சு ஓடுங்க, இங்கெல்லாம் ரிவ்யூ வராதுங்க. உங்கள் ரிவ்யூலாம் கெட்டு போயிடும். யார் நல்ல தேட்டர் போங்க. கில்லி படத்துக்கு வந்தோம் ப்ரோ 9 மணிக்கு. விசில் போடு பாட்டு 2 வாட்டி போட்டா, எல்லா பாட்டுமே 2 வாட்டி போட்டான். அஜித் தான் மட்டும் ஒரு பாட்டு 2 வாட்டி போடுறான். என்ன வரான் ஐயோ, எல்லா ரசிகரும் சமதாலாம் ப்ரோ. ரோஹினா இதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, ரொம்ப தப்பு ப்ரோ. ரீலீஸ் கேட்டா போலீஸ் விட்டு அடிக்க வராங்க ப்ரோ, உள்ள போலீஸ் வந்து அடிக்க வராங்க ப்ரோ, தப்பு தான் ப்ரோ. விஜய்க்கு நான் மட்டும் எல்லா பாட்டும் 2 வாட்டி ப்ரோ, அஜித் தான் மட்டும் ஒரு வாட்டி தான் ப்ரோ போடுறான். ரோகிணியில் இது மாரி நடந்துச்சுன்னா தேட்டர் ஓடியும் தலை கில்லி பாட்டு மட்டும் 2 தடவை போடலாம், தலை பாட்டு போட கூடாது. ஓடியும் ரோஹிணி தேட்டர் தடவை மாரி பண்ணாங்கன்னா ஓடியும். பட்டாசு வெடிச்சாங்களா? நோ பிளாஸ்ட்னா என்னன்னா இது இதானா ரீ ரிலீஸ். விஜய் கில்லிலாம் போய் விஜய் சிஎம் ஆயிட சொல்லுங்க டீசெண்டா. சிஎம் தூக்கி சொருகிட்டாங்க. தானா ரீ ரிலீஸ். மே 1 லேபர்ஸ் டேலாம் இல்லை, தலை போறதுனால தான். அவ்வளோதான். ரோஹிணி ரொம்ப மோசம் தலை. லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு தான் கேட்டோம், போட மாட்டாங்க. எங்களுக்கு 1.5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு படம் வருது, 1.5 வருஷம் கழிச்சு வருது, ஒரு பாட்டு போட மாட்டாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா சொல்லுங்க? எதனாலனாக்கா ஒரு 5 நிமிஷம் போட்டுவோம், கில்லியை பீட் பண்ணிடுவோம், அந்த பயம். பிஜிஎம் கூட போட மாட்டாங்க. தூக்கி போட்டாங்க, பட்டாசு போட்டாங்க காலையில, சரிங்களா? ஒரு பாட்டு போட மாட்டாங்க. வத்திக்குச்சி சாங் மட்டும் வந்து 2 டைம் வந்து போட்டாங்க, ஆனால் வந்து போடலை, சரிங்களா? அடுத்த முறை அந்த மாதிரி வந்து பண்ண வேணாம், சரிங்களா? சொல்ல விரும்புகிறேன், நேரத்தில் 1000 கில்லி வந்துச்சு, நல்ல ட்ரெண்டில் போய் போச்சு. இந்த வத்திக்குச்சி ஒரு பாட்டு போந்தல, இன்னைக்கு தமிழ்நாடு இந்த வத்திக்குச்சி தான் ட்ரெண்டில் இருக்கும். ரோகிணினாலே தலைனாலே ரோகிணி தான். 1000 தேட்டர் தான் ரோகிணி தேட்டர். தலை படம் மாதிரி தேட்டர் வராது. எவ்வளவு படம் ஓட்டாலும் தலைக்கு படத்துக்கு ஒரு மவுஸ் இருக்குது. கில்லி எதுவுமே கிடையாது. இனி ரோகிணினாலே பில்லா அது மட்டும்தான். மங்காத்தா கொஞ்சம் வருத்தமா இருக்குது. மங்காத்தா விட்டுச்சுன்னா ரோகிணியை கீசிட்டு இருப்போம். பிளாஸ்ட் தான் இப்போ பிளாஸ்ட். மங்காத்தா விடாதனால கொஞ்சம் டைட்டில் பாத்தீங்களா? தீனா ஐயப்பா கில்லி சேத்துல ஓட்டிக்க பலி தலைவத்த தீனா. உங்களுக்கு தெரிஞ்சது பட்டாசு மட்டும் தான் பாத்தீங்க. உள்ள ஜட்டி படின்னு போது அதை யாரா கேட்டீங்களா? அங்க பார்த்தா பண்றாரு பாருக்குது, இங்க பார்த்தா பனிலி பாருக்குது. ஐயோ, அவன் படத்தை உயிரை விட்டு பாக்குற மாதிரி பாக்குறான். எப்படி இருந்ததுமா படமா இது? ஐயோ ஐயோ ஐயோ, உயிரை விட்டுலாம். அதான் உள்ளே அவங்க விட்டுருந்தாங்க, தமிழ்நாடே பிளாஸ்ட் ஆயிருக்கும். மங்காத்தா எப்பா பிரான்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க, இங்க விடவேல. இதுல பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஆனா விட்டுருந்தாங்கன்னா பிளாஸ்ட். ஒரு வருஷத்துக்கு மங்காத்தா பிளாஸ்ட். இன்ன வரைக்கும் மங்காத்தா பேச போறாங்க. தலைக்கு நல்லா வச்சு, தலைக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரிலாம் பண்ண அவருக்கு பிடிக்காது. அவருக்கு செலிப்ரேஷனாக பிடிக்காது. அவரே சொல்லிட்டாரு, என்னை யாரும் தலையில் கூப்பிடாதீங்கட்டு, கால்மி ஏகேன்ற. நான் இன்னைக்கு தலைக்கு சார்பா நான் ஒரு நாள் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அஜித் எங்கே நல்லா இருக்கணும் வேண்டுகோள் நினைக்கிறேன். அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவர் பேர் சொல்லி சாப்பாடு போட்டாலும் அவருக்கு அது புண்ணியம். அவர் செலிப்ரேஷன் எதுவும் பார்க்க மாட்டார். யாரோட பேக்ரவுண்டில் வரல, அவர் தனியால் அவரோட முயற்சியில் வந்திருக்காரு. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி விரும்பல, தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆமாம் போயிட்டு ஆக்சுவலாக வந்து முதல்ல திருப்பி பாட்டு முடிஞ்சோடனே பாட்டு போட சொன்னாங்க. பாட்டு நின்றுட்டே இருந்தாங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க, பாட்டு போட மாட்டேன்ட்டாங்க. சரி அப்படியே வெளில அஜித்னு கத்திட்டு கில்லி ஓட தெரிஞ்சு போச்சு.
ஆல்ரெடி கோவமாக இருந்தாங்க எல்லாருமே பாட்டு போடல ஆட முடியல என்ஜாய் பண்ண முடியலன்னு. அந்த நேரம் பார்த்து கில்லி தேட்டருக்குள்ளே எல்லாம் பூந்துட்டு அவ்வளோதான், போலீஸ் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியல, கடைசியாக துரத்தி விட்டு அப்புறம் தான் இப்போ எல்லாம் நல்லா பிரச்சனை ஆயிடுச்சுங்களா? தளபதி ஃபேன் அந்த மாதிரி இல்லை சண்டை இல்லை. கில்லி ரிலீஸ் ஆகி 10 நாள் இல்லை, ஸோ ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் யாரும் இல்லை, ஸோ குவைட்டாக தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் எதுவுமே பிரச்சனை பண்ணல கில்லியில். எதனால தலை உள்ள வைப் எப்படி இருந்துச்சு? தீனா படத்தோட வைப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பர். வெடியெல்லாம் தூக்கி ஸ்க்ரீன் வெடி உள்ள வெடி பட்டாசு வெடிச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்னாச்சு உள்ளது? ஏன் இப்படி தலை ப்ரோ. வேற என்ன ப்ரோ? ஓகே. கில்லி படத்துக்கு ஈக்குவலாக இதுவும் வந்து ஹிட் அடிக்க மாதிரி ரிலீஸ்ல. ஆமாம் மங்காத்தாலாம் ரிலீஸ் ஆயிருந்தா ப்ரோ வேற லெவல் ப்ரோ. அது மட்டும் ஃபாரினில் மட்டும் தான் போடுறாங்க, இங்கே போடுறதில்ல. ஓகே ப்ரோ. தலையோட பர்த்டே உழைப்பாளர் தினம் ஒரு விஷ் மட்டும் பண்ணிடுறீங்களா? ஹாப்பி பர்த்டே தலை. உள்ள என்ன ஆச்சு? ஓகே, உள்ள என்ன ஆச்சு? தேட்டரில் என்ன நடந்துச்சு? வத்தி குச்சி பாட்டு போட்டாங்க தலை. அந்த பாட்டு போடணும் மொத்த தேட்டரை பற்றிச்சு. நாசம் பட்டாசா ரோஹிணியில் பட்டாசு வச்சுட்டானுங்க. நாங்கள் ருக்மிணியில் இருந்தோம், இப்போ நான் ரோஹிணிக்கு 12 ரூபா ஷோ போகிறேன். நான் அதான் ரோஹிணியில் பட்டாசு வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஆமாம், எந்த படம் போட்டாலும் நாங்கள் பார்ப்போம் தலை. அவ்வளோதான், தலைனா தலை தான், அவ்வளோதான். மங்காத்தாக்கு வெயிட்டிங். மங்காத்தா எப்போ வருதோ அவ்வளோதான். தீனா மங்காத்தா வெயிட் பண்ணோம். தீனா வந்துச்சு, ஜீனாக்கே இந்த மாதிரி இவ்வளோ ரெஸ்பான்ஸ். ஒன்ஸ் மோர் போடலன்னு படமே பார்க்க விடல ப்ரோ, படமே பார்க்க விடல போடலன்னு மங்காத்தாலாம் வந்து அவதான் ஒன்ஸ் மோர் போ. பிறந்தநாள் விஷ் மட்டும் பண்ணிடுறீங்களா? ஹாப்பி பர்த்டே தலை. கடவுளே தலை தீனா படத்து தேட்டருக்குள்ள வெடியை போட்டாலாம், என்ன ஆச்சு அது? அதான் என்ட்ரி சீனுக்கு தான் போட்டாங்க, அங்கே தேட்டரே பத்திருச்சு. பட்டாசை கொளுத்தி உள்ளே போட்டு விட்டாங்க ப்ரோ. யாருக்கு இது அடிபடல? அதெல்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகல, எல்லாம் சேஃபாக தான் இருக்குது. செம வைப்பு. கில்லிக்கு ஈக்குவலாக தீனா வருமா? தலை ப்ரோ. இல்லைலாம் சீச்சி இல்லை ப்ரோ, தலை தான். சரி, ஓகே தலை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்திருக்கு தேட்டரில், எப்படி ஃபீல் ஆகுது இது? ப்ரோ அப்போ பார்த்து இல்லை, அப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, இப்போ பண்ணுறோம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வெடியை போட்டாங்க. ஐயோ ஸ்க்ரீனே மறைச்சிட்டானுங்கோ. ஒன்ஸ் மோர் கேட்டு அப்புறம் இன்டர்வெல்ல மட்டும் பாட்டு போட்டு தரமாக பண்ணி. தளபதி ஃபேன் நான் கட்டாய பற்றி 10 கோடி வந்த படம் பிடிச்சிக்குதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வெடியை போட்டாங்க ஸ்க்ரீனுக்குள்ள. நாங்கள் மெயின் ஸ்க்ரீனில் இல்லை, ஸ்க்ரீனை மூடி விட்டாங்க பூச்சி. ஒன்ஸ் மோர் போடல பாட்டு. அது என்ன பாட்டு? அது சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றால் அந்த பாட்டு ஒன்ஸ் மோர் கேட்டு ஸ்க்ரீனே மூடிட்டாங்க போடலன்ட்டு. அப்புறம் இன்டர்வெல்ல வந்து வத்தி குச்சி பற்றி பாட்டு போட்டாங்க, சரியான வைப்பு. நான் உள்ள தளபதி கில்லிக்கு ஈக்குவலா தலை ஃபேன்ஸ் ஈக்குவலாக அதுக்கு மேலேயும் ஃபேன் பேசி தெரியும் தமிழ்நாட்டில் தலிக்கு அப்படின்ட்டு வேற லெவல்னா அவரு மனித கடவுள். அவள் தான், இது மேலே சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை. பிறந்த நாள் ஏதாவது விஷ் பண்ணிருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே மை டியர் தலை. உள்ள என்னென்ன நடந்துச்சு தீனா படத்தில்? தீனா படத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோ மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு தலையோட படம் வந்து எப்படி ஃபஸ்ட் ஷோ அப்படி கொண்டாடுவோமோ அது மாதிரி வந்து உள்ள எல்லாருமே சரவெடி வச்சு உண்மையாக நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. உண்மையாக வேறு லெவலில் இருந்ததுங்க. இது எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் நடந்திருக்குமான்னு தெரியல. தலையோட படத்துக்கு எப்பவுமே ஒரு மாஸ் இருக்கும், அது தியேட்டரில் கண்டிப்பாக பண்ணிட்டாங்க. அகைன் மறுபடியும் சாங் போடலன்றது ஏதோ ப்ராப்ளம்? அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வந்து நம்ம அந்த டைலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீவெண்ட் பண்ணி போட்டாங்க, அது ஹாப்பியாக தான் இருந்தது. ஒன்ஸ் மோர் வந்து அந்த தீனா நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கேட்டாங்க, பட் போட முடியலன்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க எல்லாருமே. படத்தில் அந்த எல்லாமே உருவுற சீன், கத்திலாம் உருவுற சீனு, பெல்ட்லாம் அதெல்லாம் பயங்கர மாசாக இருக்கும் டிவியில் பார்க்குறதுக்கு. நேரில் இங்கே தேட்டரில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? அதான் சொன்னேனே, செம்ம என்ஜாய்மெண்ட் இருந்தது. ஏன்னா வந்து டிவியில் பார்த்ததை விட இன்றைக்கி இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணேன். ஃபஸ்ட் ஷோ எப்படி இருக்குமோ அன்றைக்கி வந்து இந்தளவுக்கு மீடியாலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரவாரமாக இருந்தது எல்லாமே, அந்தளவுக்கு எல்லாமே கொண்டாடினாங்க. உண்மையிலே இன்றைக்கி வந்து மே 1 தலை பர்த்டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலை. இந்த மீடியா மூலியம் சொல்கிறேன். நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஃபேமிலியை பார்த்துக்குங்க, உங்களை பார்த்துங்க, நல்லா பண்ணீங்க, நல்லா ஆரோக்கியமா இருங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ. தருவாரு. சிங்கம் வந்து சைலண்டா பதுங்கி இருந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுக்கும், அது பூர்த்தி செய்வார். தேங்க்யூ. உள்ள தேட்டருக்குள்ள ஏதாவது வெடியை தூக்கி போட்டாங்களாம்? இல்லை அதெல்லாம் பொருளை வெடியெல்லாம் இல்லை, பேப்பர்ஸ் மட்டும் தூக்கி வெடியெல்லாம் கிடையாது. நான் கத்துற சவுண்டு வேணும், வெடி வெடிச்சிருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு தேட்டரில், எப்படி இருந்துச்சு மக்களோட ரெஸ்பான்ஸா? அப்போ இருந்த அதே வைப் இப்போ இருக்கு அப்படிங்கிற ஃபீல். ஏன்னா இந்த படத்தை 23 வருஷம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தேட்டரில் பார்த்துருக்கேன். அப்போ எந்த ஒரு வைப் இருந்தோ அதை விட பல மடங்கு வைப் இருக்குது. புது படம் ரிலீஸ் ஆனதுக்கு என்ன ஒரு வரவேற்பு கொடுப்போமோ செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. எதுவும் செப்பரேட் பண்ணி இல்லாம மாப்பிள்ளை மதுரையிலேருந்து வந்து சென்னையில் படம் பார்த்துருக்காரு, பார்த்துங்க. தலை ஃபேன்.
கில்லி படத்துக்கு நிறைய தலை ஃபேன் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு தளபதி fan இன்னொன்று 3 நாளைக்கு முன்னாடி தான் தலை ஃபேன்னாங்க, போய் கில்லி படம் பார்த்து வைப் பண்ணிட்டு வந்து இப்போ இங்கே அடுத்த நம்ம தலை படத்துக்கு வைப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து விஜய் படம் பிடிக்காது, கில்லி படம் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. சிறந்த படங்கள் யார் கொடுத்தாலும் நல்லபடியாக பார்ப்போம். அதனால் விஜய் அண்ணனும் ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணா வாழ்த்துக்கள். விஜய் அண்ணா கில்லி படம் தரமாக இருந்தது. பேட்டே தலையோட பேட்டே உழைப்பாளர் தினம் விஷ் பண்ணிருக்கீங்க. ஸோ உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். தலை நல்வாழ்த்துக்கள் தலை. அஜித், எஸ் நம்ம அஜித் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள்.